ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மொய்சாஸ் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோகோனட் பேஸ்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து அதுக்குள்ளே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தை எடுத்துமே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், எண்ணெயில் கடுகு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நல்லா பொரிச்சு வந்துட்டுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வதக்கிக்கோங்க, ஏன்னா தீ பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்கு. எனக்கு 4 பச்சை மிளகா, எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, இல்லை நான் 4 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். அப்புறம் நறுக்கி வச்சா கத்திரிக்காய் போட்டுக்கிட்டு நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து மொச்சக்கொட்டையை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். அந்த மொச்சக்கொட்டையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நல்லா பழுத்த ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு நான் எப்படி வதக்குறேன் பாருங்கள். நல்லா வதங்கணும், அது எண்ணெயிலேயே நல்லா வந்துட்டு வதங்கணும்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து நான் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காட்டுங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாத்தூள் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே வெந்தயம் ஜீரகம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச பவுடர் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினா தான் நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் போட்டுக்கணும். எனக்கு எவ்வளோ தண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் போட்டுக்கினேன். லாஸ்ட்டாக நான் முட்டை அவிச்சு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டையும் அதுக்குள்ளே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிப்பு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் புளியை ஊற வச்சிருந்தாலே அந்த புளி தண்ணியை நீங்கள் நல்லா கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு ஊற்றிக்கலாம்.